கொளுத்தி எரிக்கப்பட்ட கோடி ரூபாய் பெறுமதியான பேருந்துகள், சர்வதேசத்திடம் செல்லும் உரிமையாளர்கள். காலி முகத்திடலில் போலீஸ் ராணுவ சீருடைகளை அணிந்து ஆர்ப்பாட்டம், அதிரடி காட்டிய போலீசார். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், முக்கிய பொருட்கள் இறக்குமதிக்கு ரணில் அனுமதி. பொருட்களுக்கு இனி எரிபொருள் இல்லை, அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது எரிபொருள் அமைச்சு. தென்னிலங்கையில் கடவுளாக வாழும் மனிதர்கள், நிகழ்ச்சியினை ஏற்படுத்தும் மனித நேயம். மீண்டும் அதிக டாலர்களை குவித்த ஏற்றுமதி, நாட்டிற்கு பிறக்கும் நல்ல நேரம். நீக்கப்படுகின்றது 6 முஸ்லிம் அமைப்புகள் மீதான தடை. நாடு திரும்பியதும் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு உயர் பதவி, பசில் தலைமையில் திட்டம். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு விடுதலை, வெளியாகிய அறிவித்தல். இலங்கையில் மறைந்து வாழும் பெரிய பறவை, பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய காட்சி. நாடளாவிய ரீதியில் மீண்டும் தட்டுப்பாடு. நீதிமன்றம் சேர்த்து வைத்த தன்பாலின இளம் பெண்கள் தற்போது எப்படி இருக்கிறார்கள்? கோவிட் தடுப்பூசி தொடர்பில் சுகாதார நிபுணர் வெளியிட்டுள்ள தகவல். உலகின் சக்தி வாய்ந்த தலைவரே தற்போது ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்கிறார், ரணிலுக்கு புகழாரம். 2 ஆண்டுகளின் பின்னர் ஏற்பட்ட மாற்றம், இலங்கையில் குவியும் வெளிநாட்டு பயணிகள். நாட்டில் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி தனியார் பேருந்துகள் எரிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டமை தொடர்பில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சர்வதேச நிறுவனங்களுக்கு முறைப்பாடு செய்துள்ளது. குறித்த பேருந்துகள் அளிக்கப்பட்டமையால் தற்போது பேருந்து உரிமையாளர்கள் கடும் நிதி நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி பேருந்து உரிமையாளர்களுக்கு நீதி வழங்குமாறு அமைப்புகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கெமனு விஜயரத்ன மேலும் தெரிவித்தார். காலிமுகத்திடல் கோட்டா கோகமவில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இலங்கை ராணுவம் மற்றும் போலீசாரின் சீருடைகளை அவமதிக்கும் வகையில் ஆடை அணிந்திருந்த 35 வயது செயற்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை கொம்பனித்தர போலீசார் கைது செய்துள்ளனர். கைதாக்கிய சந்தேக நபர் சிலாபம் பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவித்த போலீசார் அவரை கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பொருட்களின் இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை தளர்த்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அதன்படி கட்டுமான தொழிலுக்கு தேவையான டயல்கள் மற்றும் பல மூலப்பொருட்கள், உபகரணங்களை சில நிபந்தனைகளின் கீழ் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சில பொருட்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள், கலவை மேம்பாட்டு திட்டங்கள், முதலீட்டு சபையுடன் இணைக்கப்பட்ட திட்டங்களே அதனை தவிர அரசாங்க திட்டங்கள் ஆகியவற்றுக்கு தேவையான மூலப்பொருள், உபகரணங்கள் மற்றும் இயந்திரங்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. என்றபோதும் அத்தகைய பொருட்களை எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் விற்பனை செய்ய, இறக்குமதி செய்யக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருளை சேமிப்பதற்கான அனுமதி பெறாத மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு ஏற்ப செயற்படாத நிறுவனங்களுக்கு சிபெட்கோ எரிபொருளை வழங்காது என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதனை அமைச்சர் தன்னுடைய ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். அதில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2100 நிறுவனங்கள் தங்கள் சொந்த எரிபொருள் சேமிப்பு தாங்கிகளை நிறுவியுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை அனுமதியின்றி நிறுவப்பட்டுள்ளதை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அவதானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதே நேரம் 1250க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய தினம் வந்தடைந்த எரிபொருள் கப்பலில் இருந்து இறக்கப்பட்ட எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் தாமதமான எரிபொருள் விநியோகத்தை ஈடுகட்டுவதற்கு இரவு நேர விநியோகம் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக வறுமை கோட்டின் கீழ் வாழ்வோர் ஒருவேளை உணவிற்காய் போராடி வருகின்றனர். வெண்ணெய் மற்றும் விலைவாசியால் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பின் காரணமாக உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலையில் பலர் உணவின்றி பசியால் வாழும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தென்னிலங்கையில் உள்ள வரல்ல இழுக்கட்டிய பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளர் அங்கு வருபவர்களை நெகிழ வைத்துள்ளார். தன்னுடைய உணவகத்திற்கு வரும் வறுமையானவர்கள் என்ன வேண்டுமானாலும் உட்கொள்ள முடியும், அதற்கு கட்டணம் அறவிடப்படாது என்று அவர் குறிப்பிட்டார். அதற்கமைய தன்னுடைய உணவகத்தில் பதாகை ஒன்றையும் அவர் மக்களுக்கு தெரியும் வகையில் காட்சிப்படுத்தியுள்ளார்.
அதில் இல்லாதவர்கள், பசியில் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் வந்து உட்கொள்ளுங்கள். ₹1 எங்களுக்கு வேண்டாம். உண்மையாகவே அவசியம் உள்ளவர்கள் மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கு வந்து உணவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அத்துடன் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உட்கொள்ளும் உணவிற்கும் பணம் அறவிடப்பட மாட்டாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகமான விலைவாசி உள்ள போதும் இவ்வாறான மனிதநேயத்துடன் சிலர் செயற்படுவது பசியால் வாடுவோருக்கு தெய்வமாக தென்படுவதாக பயன்பெற்ற பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இலங்கை தைக்கப்பட்ட ஆடைகளின் ஏற்றுமதியில் முன்னைய காலப்பகுதிகளைப் போல் கடந்த மாதம் அதிகளவான அந்நிய செலாவணியை சம்பாதித்துள்ளது. அந்த வகையில் ஜூன் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருமானம் $536.65 மில்லியன் பதிவாகியுள்ளது. இருப்பினும் கடந்த ஜூலை மாதத்தில் $522.13 மில்லியன் பெற்ற போதும் $500 மில்லியன் விட அதிகமாக பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களை கருத்தில் கொண்டால் நாட்டின் ஆடை ஏற்றுமதி வருமானம் $3.3 பில்லியன் கடந்துள்ளது. மேலும் 2021ஆம் ஆண்டில் ஆடை ஏற்றுமதி மூலம் இலங்கை $5.4 பில்லியன் ஈட்டியுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கையின் தைக்கப்பட்ட ஆடைகளை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தையும் ஐரோப்பிய நாடுகள் 2ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பு அமைச்சின் தடைப்பட்டியலில் உள்ள 11 முஸ்லிம் அமைப்புகளில் 6 அமைப்புகள் மீதான தடையை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது வேண்டுகோளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பில் இதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் HMM ஹரிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 11 முஸ்லிம் அமைப்புகள் இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 6 அமைப்புகள் எவ்வித பயங்கரவாத சம்பவங்களுடனோ பயங்கரவாத அமைப்புகளுடனோ தொடர்பை கொண்டிருக்கவில்லை. எனவே இவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என நானும் அனுராதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான இஷாக் ரஹ்மானும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். எமது வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரியவர்களுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் முதலாவது கூட்டம் இடம்பெற்றது. அடுத்த சந்திப்பு விரைவில் இடம்பெறவுள்ளது. இதன்போது இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு முடிவுறுத்தப்படும். மேலும் தடை செய்யப்பட்ட குறித்த 6 அமைப்புகளின் முக்கியஸ்தர்களுடன் அதிகாரிகள் கலந்துரையாடிய பின்னர் அவற்றின் மீதான தடைகள் நீக்கப்படும் என அவர் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இலங்கைக்கு திரும்பிய பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்பட வேண்டும் என யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த கட்சியில் உயர் பதவியொன்றை வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த பிரேரணைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் 2 குழுக்கள் தமது கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் அது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இலங்கை திரும்புவார் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சிறையில் உள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை விடுதலை செய்யப்படுவார் என்பதை தான் உறுதியாக நம்புவதாக அமைச்சர் கரீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். என்னுடைய மற்றும் மனிஷாவின் கோரிக்கையை நிறைவேற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் இதற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என அமைச்சர் கரீன் கூறியுள்ளார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. பறவையானது முட்டையிட்டு முட்டைகளை அடைத்து அதன் குஞ்சுகளை வளர்க்கவும் வாழவும் அழகான கூடுகளை கட்டுகிறது. அந்த வகையில் இலங்கையில் நுரைச்சோலை மின் நிலைய டவரில் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற பறவையின் கூடு ஒன்றின் புகைப்படம் தற்சமயம் வைரலாகி வருகிறது. குறித்த டவரில் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கக்கூடிய வகையில் கழுகு ஒன்று தன்னுடைய கூட்டை வலிமையாக அமைத்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் மீண்டும் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகிய 2 வகையான எரிபொருட்கள் மொத்தமாக கிடைப்பதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் தனியார் தாங்கிகள் உரிமையாளர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் TV சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் பல மூடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மீண்டும் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கேரள மாநிலம் ஆலுவா பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிலா நஸ்ரீன்
இவருடைய தோழி பாத்திமா நூரா. இவர்கள் இருவரது பெற்றோரும் வளைகுடா நாட்டில் வேலை செய்த நிலையில் தோழிகள் இருவருக்குள்ளும் தன் பாலின சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இதையறிந்து பாத்திமா நூராவை பெற்றோர் கேரளாவுக்கு அனுப்பியிருந்தனர். இதனையடுத்து அவரை தேடி கேரளாவுக்கு வந்துவிட்டார் ஆதிலா நஸ்ரீன். ஒரு கட்டத்தில் இருவரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் உறவினர்கள் தேடி பாத்திமா நூராவை வலுக்கட்டாயமாக இழுத்து வந்தனர். அத்துடன் ஆதிலா நஸ்ரீன் தங்களுடைய மகள் பாத்திமா நூராவை கடத்தி வந்ததாகவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். இதன் காரணமாக அதிர்ச்சியுற்ற ஆதிலா நஸ்ரீன் கேரள உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் ஆதிலா நஸ்ரீன் பாத்திமா நூரா இருவரும் சேர்ந்து வாழ கடந்த மே மாதம் அனுமதி வழங்கியது. இதனையடுத்து கடந்த 3 மாதங்களாக ஆதிலா நஸ்ரீனும் பாத்திமா நூராவும் சென்னையில் வீட்டை வாடகைக்கு எடுத்து சேர்ந்து வசித்து வருகின்றனர். இதே நேரம் இதுகுறித்து ஆதிலா நஸ்ரீன் பாத்திமா நூரா இருவரும் கூறுகையில், எங்கள் உணர்வை புரியாமல் பெற்றோர் உடலால் காயப்படுத்தினர். நானும் என்னுடைய தோழியும் எங்களுடைய கருத்தில் உறுதியாக இருந்து நீதிமன்ற உத்தரவை பெற்று சேர்ந்துள்ளோம். இப்போது யாருடைய தலையீடும் இல்லாமல் ஒரு பறவையைப் போல் சுதந்திரமாக வாழ்கிறோம். நமக்காக வாழாதவரை வாழ்க்கை முழுமையடையாது. நாங்கள் சென்னையில் வாடகைக்கு பிளேட் தேடிய போது எங்கள் அடையாளத்தை மறைக்கவில்லை. பெரும்பாலான பெற்றோருக்கு இது குறித்து புரிதல் இருப்பதில்லை. நாங்கள் இருவரும் வேலை செய்வதால் எங்களிடம் பொருளாதார சுதந்திரம் இருக்கிறது. அதனால் உயர்நீதிமன்ற படியேறி சட்ட உரிமையை நிலைநாட்டி சேர்ந்து வாழ்கின்றோம். அனைத்து விஷயங்களிலும் தன் பாலின தம்பதியினர் சமம்தான். ஒரே பாலின உறவு குறித்த புரிதலில் மக்கள் மனதில் மிகப்பெரிய மாற்றம் தேவை இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள பூஸ்டர் தடுப்பூசிகள் அக்டோபர் 31ஆம் தேதியுடன் காலாவதியாக இருப்பதால் கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் அளவை தாமதமின்றி பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார நிபுணர் சமித்த கினிகே பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இதுவரை இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 20 வயதுக்கு மேற்பட்ட 14.4 மில்லியன் பேரில் 8 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பூஸ்டரை பெற்றுக் கொண்டுள்ளனர். 20 வயதுக்கு மேற்பட்ட சுமார் 6 மில்லியன் மக்கள் இன்னும் பூஸ்டர் தடுப்பூசியை பெறாது உள்ளனர். எனவே தற்போது நாட்டில் ஏராளமான தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு சுகாதார அதிகாரிகள் 4வது அளவை பரிந்துரைத்துள்ளனர். மேலும் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆர்வமாக இருந்தால் 4ஆம் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய உலக தலைவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர் தற்போது ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்கின்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், தற்போதைய உலக தலைவர்கள் பட்டியலில் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்கள் தமது போராட்டங்களூடாக முறைமை மாற்றத்தை விரும்புகிறார்கள். அவர்கள் கோரிய அந்த மாற்றத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஏற்படுத்த வல்லவர் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இந்த மாதத்தின் முதல் 3 வாரங்களில் 30,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டினை வந்தடைந்துள்ளனர். மேலும் ஆகஸ்ட் மாதத்தின் 1ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 31,105 வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். அதே நேரம் இந்த வருடத்தின் கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரையில் 4,89,775 சுற்றுலா பயணிகள் நாட்டினை வந்தடைந்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பிரஜைகள் தமது விடுமுறைகளை கழிப்பதற்காய் இலங்கைக்கு தமது சுற்றுலா பயணங்களை வருடா வருடம் மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் உலகளாவிய பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா பெருந்தொற்றுகள் மற்றும் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார நெருக்கடி போன்றன இலங்கையின் சுற்றுலாத்துறையை கடுமையாக பாதித்திருந்தது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை சடுதியாக வீழ்ச்சி அடைந்தது. இந்நிலையில் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் மற்றும் கொரோனா தொற்றின் வீழ்ச்சி போன்ற காரணங்களால் தற்சமயம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. அதே நேரம் இந்த சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் நாட்டில் அந்நிய செலாவணிகளின் புழக்கம் அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். கொளுத்தி எரிக்கப்பட்ட கோடி ரூபாய் பெறுமதியான பேருந்துகள் சர்வதேசத்திடம் செல்லும் உரிமையாளர்கள். காலி முகத்திடலில் போலீஸ் ராணுவ சீருடைகளை அணிந்து ஆர்ப்பாட்டம். அதிரடி காட்டிய போலீசார். மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். முக்கிய பொருட்கள் இறக்குமதிக்கு ரணில் அனுமதி. பொருட்களுக்கு இனி எரிபொருள் இல்லை. அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது எரிபொருள் அமைச்சு. தென்னிலங்கையில் கடவுளாக வாழும் மனிதர்கள் நிகழ்ச்சியினை ஏற்படுத்தும் மனித நேயம். மீண்டும் அதிக டாலர்களை குவித்த ஏற்றுமதி. நாட்டிற்கு பிறக்கும் நல்ல நேரம்.
நீக்கப்படுகின்றது 6 முஸ்லிம் அமைப்புகள் மீதான தடை. நாடு திரும்பியதும் கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு உயர் பதவி, பசில் தலைமையில் திட்டம். ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு விடுதலை, வெளியாகிய அறிவித்தல். இலங்கையில் மறைந்து வாழும் பெரிய பறவை, பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய காட்சி. நாடளாவிய ரீதியில் மீண்டும் தட்டுப்பாடு. நீதிமன்றம் சேர்த்து வைத்த தன்பாலின இளம் பெண்கள் தற்போது எப்படி இருக்கிறார்கள்? கோவிட் தடுப்பூசி தொடர்பில் சுகாதார நிபுணர் வெளியிட்டுள்ள தகவல். உலகின் சக்தி வாய்ந்த தலைவரே தற்போது ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்கிறார், ரணிலுக்கு புகழாரம். 2 ஆண்டுகளின் பின்னர் ஏற்பட்ட மாற்றம், இலங்கையில் குவியும் வெளிநாட்டு பயணிகள்.